பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காரணம், நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை 8:30 மணி அளவு புறப்பட்டேன். நியாயமாக பார்த்தால் ஒரு 45 நிமிடம் அதிகமானால் 1 மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்து முடியும். ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல். அதுதான் காரணம். ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. காலையில 8 மணிக்கு கிளம்பின, வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு. இதுதான் உண்மையான காரணம். நம்முடைய மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளிக் கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார். பள்ளிக் கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தி இருக்கிறார். போட்டிகள் வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன், ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவை வேக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு
2152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது, பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது. அதை பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம், தொடர்ந்து உணர்த்துவோம். ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்போ உதவி தொகை தர்றோம். இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. இதை அந்த கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். இதை விட கூடும் என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.